ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சத்யா சாஹர் குக்கிங் அண்ட் vlog. இன்றைக்கி நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தோம். நெல்லிக்காய் வாங்கினோடனே எனக்கு அந்த நெல்லிக்காய் கேண்டி இருக்குல்ல, அதை சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் அதை செய்யலாமே அப்படின்னு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே இது வெந்துடும். இது சூடு ஆறுனதும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி இந்த கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு நெல்லிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா நெல்லிக்காயும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு இப்போது தேவையான அளவுக்கு இன்றைக்கி நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன். வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். சரியாக 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு சர்க்கரை ஃபுல்லாக நெல்லிக்காயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு இதை நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த நெல்லிக்காவை இப்போ நம்ம வடிகட்டி வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை நம்ம வெயிலில் காய வைக்கணும். ஒரு 2லேருந்து 3 நாளுக்கு நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்தோன்னா வீணாகாமல் கெட்டு போகாமல் இருக்கும். வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 2 நாள் காய வைங்க போதும். அந்த ஈரப்பதம் போனால் போதும். ரொம்பவும் காஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஈரப்பதம் போனதுக்கப்புறம் நம்ம வெயிலேருந்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ வெயிலில் காய வச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் வெயிலில் இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு. இதை நம்ம திரும்பவும் இதெல்லாம் எடுத்து நம்ம அதையே சக்கரை தண்ணியிலே திரும்பவும் போட்டுடணும். இதே போல் 2லேருந்து 3 நாளைக்கு நம்ம இந்த ப்ராசஸ் நம்ம டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெயிலில் காய வச்சுட்டு மறுபடியும் சர்க்கரையிலே ஊற போடணும். அப்போ தான் அந்த ஸ்வீட் ஃபுல்லாகவே இந்த நெல்லிக்காயில் இறங்கும். கடையில் கிடைக்கிற மாதிரி அதே போல் இந்த நெல்லிக்காய் மிட்டாய் சாப்பிட்றதுக்கு நமக்கு ரெடி ஆகும். அடுத்த நாளும் அதே மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்து வெயிலில் காய வைக்கணும். இந்த தண்ணியும் நாம் வீணாக்காமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சர்பத் குடிக்கிற மாதிரியே இதையும் ஒரு கிளாஸில் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு இது கூடவே தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட ஊற வச்ச சப்ஜா விதை, பாதாம் பிசின் இதெல்லாம் சேர்த்து நம்ம சர்பத் மாதிரி குடித்தாலும் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும். 3 நாள் நல்லா வெயிலில் காஞ்சி நெல்லிக்காய் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்படியும் நம்ம சாப்பிட்லாம். இல்லை கடையில் கிடைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இது மேலே கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரை பொடி பண்ணி இதில் சேர்த்துட்டு நம்ம அதே போலவும் சாப்பிட்லாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சீக்கிரமாக கெட்டு போகாது. நம்ம வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம். பொடி பண்ண சர்க்கரையும் நான் இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணுறேன். இதே மெத்தட்லேயே வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போல் செஞ்சுக்கோங்க. ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான நெல்லிக்காய் கேண்டி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது நம்ம டெய்லி கொடுக்கறதுனால அவங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது. ப்ளட் சர்க்குலேஷனும் அதிகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.